அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குரு தெய்வ ஆசிகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு, ஒருத்தர் தன்னுடைய பிரச்சனையை தீர்வதற்காக கடவுள்கிட்ட நேர்ந்து கொள்ளக்கூடிய நேர்த்தி கடன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். என்னுடைய ஸ்டாம்ப்ல இதுவும் ஒரு அற்புதமான ஸ்டாம்ப் அப்படின்னு என்னால உறுதியை சொல்ல முடியும். எனக்கு முன்னுக்கு இருக்கவங்க எப்படி சொல்லியிருக்காங்கிறதுல பத்தி எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய ஆய்வுல இது தீர்க்கமான முடிவா என்னால சொல்ல முடியுது. நான் இந்த பொருளை நான் நேர்ந்துக்கிறேன். நேர்ந்துகிட்டதுனால எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு கடவுள் முன்னிலையில் நேர்ந்து கொள்ளக்கூடிய காரண கிரகம் செவ்வாய். காரண கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு 2, 5, 8 பாவத்தோட தொடர்பு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல 8ஆம் பாவத்துடைய தொடர்பு ரொம்ப முக்கியமா கருதப்படுது. 5ஆம் பாவம் மனசு ரீதியாக நமக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடிய தன்மையை குறிக்குது. 2ஆம் பாவம் நான் சொல்லக்கூடிய வாக்கு. அப்ப இந்த 2, 5, 8ங்கிற பாவம் முக்கியமான பாவமா இருக்கு. அதுதான் நேர்த்தி கடனுக்கு முக்கியமான பாவம். இந்த 3மே தான், தனித்த பாவம் இல்லை, கூட்டு பாவம் தான். அப்ப செவ்வாய் 2, 5, 8 பாவத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமையில ஒருத்தர் தன்னுடைய பிரச்சனை தீர்வதற்காக நேர்த்தி கடனை செய்து கொள்கிறார். இந்த பதிவோட நோக்கம் என்னன்னா நேர்த்தி கடன். இது என்ன செய்யுது? பிரச்சனை இருக்கும்போது கடவுள்கிட்ட எனக்கு நான் அதை செஞ்சு தரேன், எதை செஞ்சு தரேன் நல்லா நேர்ந்துக்கிட்டு பிரச்சனை செய்தா கடவுளை மறந்துடுறாங்க. அது பின்னால பழிவாங்கக்கூடிய உணர்வா மாறிடும், இல்லைன்னா காயப்படுத்தக்கூடிய உணர்வா மாறிடும். நிறைய பேர் அந்த வார்த்தையை கேட்டுக்கிறேன். நாங்க முருகனுக்கு நேர்ந்துக்கிட்டோம், பெருமாளுக்கு நேர்ந்துக்கிட்டோம், அம்பாளுக்கு நேர்ந்துக்கிட்டோம், என்ன நேர்ந்தாலும் மறந்துருச்சு, பிரச்சனை நேர்ந்துப்பட்டு குழந்தை இல்லை, அது இல்லை, இது இல்லை. நேர்ந்துக்கிறதுங்கிறது வாக்குறுதி தான். நேர்ந்துக்கிறதுங்க, நீங்க என்ன வாக்குறுதியை கடவுளுக்கு கொடுக்குறீங்களோ அல்லது உயர்ந்த மனிதர்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த வாக்குறுதி படிக்க நடந்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம். இத ஜாதகத்துல சொல்லும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கும். பிரசனத்துல சொல்லும்போது எப்ப எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய லக்கணத்துக்கு 2ல செவ்வாய் வருதோ அப்ப எல்லாம் அங்க நம்ம ஒரு நேர்த்தி கடனுடைய தோஷம் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி லக்கணத்துல செவ்வாய் இருந்தாலும் லக்கணத்துல செவ்வாய் பார்த்தாலும் நேர்த்தி கடன் பாக்கி இருக்குன்னு சொல்லணும். செவ்வாய் தான் நேர்த்தி கடன் பாக்கி இருக்கிறத சொல்லக்கூடிய காரகிரகம். 2ல இருந்துச்சுன்னா ரொம்ப உக்ரமா இருக்குன்னு அர்த்தம். லக்கணத்தோட தொடர்பு இருந்ததுன்னா பாக்கி இருக்கு, பார்த்து சரி பண்ணிக்கங்கன்னு சொல்லுவோம். உதாரணமா ஒரு கும்பலக்கணம் 2ல செவ்வாய் இருக்கு. 2ல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பறவை 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் பறவை 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப அந்த செவ்வாய் என்ன செஞ்சாருன்னா தன்னுடைய பார்வை மூலியமாகவும் இருக்கிற இடம் மூலியமா 2, 5, 8 தொடர்பு கொள்ளுது. அப்ப 2ல செவ்வாய் இருந்தாலே நேர்த்தி கடன் பாக்கி இருக்கு. இல்ல அவங்க தீர்க்கமா யாராவது நேர்ந்திருப்பாங்க, இல்ல தன்னுடைய ஆட்டுக்குட்டியை விட்டு கோயில் கொடுத்துருக்கிறது, தன் மாடை கோயில் கொடுறது, இல்ல தன்னுடைய குழந்தை தாத்தா பாட்டிக்கு நேர்ந்துக்கிறது மாதிரி இருக்கும். 2ல செவ்வாய் இருந்தாலே தன் பொருளை ஒருத்தருக்கு தானமாக கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தது, அது பெண்டிங் இருக்கும். அது சொன்னதுல எங்கேயாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான விலையும் நம்ம பெருசா கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப 2ல செவ்வாய் இருக்கவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு அவங்ககிட்ட இப்படி இருந்தா நீங்க கரெக்டா நடந்துக்குங்கன்னு சொல்லணும். உதாரணமா இன்னொரு ஜாதகம், ஒரு மீன் லக்ன ஜாதகம், 2ல செவ்வாய் இருக்கு. அவருக்கு கண்ணுல தண்ணியா வந்துட்டு இருக்கு. முருகர் கோயிலுக்கு நேர்ந்துக்கிறாங்க. இவருக்கு அழகு குத்தி நான் காவடி எடுத்து நடந்து வர்றேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அவரை ரொம்ப தீர்க்கமா வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி அவரும் கொஞ்சம் காலப்போக்கில் ஒரு 3-4 மாசத்துல கண்ணுல நீர் வடிஞ்சிருது, நல்லா இருக்கு. இவருக்கு அழகு குத்த போகும்போது அவர் அந்த வலி தாங்க முடியாம கத்தி நிறுத்திடுறாங்க. அவர் குத்த மாட்டேன்றார். அவருக்கு ஒரு 30 வயசு ஆகும்போது ஒரு தோட்டத்துல வேலை செய்யும்போது ஒரு கரும்பு ஒண்ணு குத்தி ஒரு கண்ணு அப்படி பூனைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் இப்பவும் இருக்காரு, என்னுடைய தம்பியோட கிளாஸ்மேட்டு. ஒரு கண் அது அப்படியே நீ எதைத்தாருன்னு வேண்டியோ நீயா கொடு, இல்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி இருக்கு. எந்த கண்ணுக்கு அந்த குடும்பத்தினர் வேணுனாங்களோ அப்ப நமக்கு என்ன தோணும்? என்னோட ஜாதத்துல 2ல செவ்வாய் இருக்கு, அப்ப எங்க அம்மா தான் நேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு தப்பிக்க முடியாது.
ஒரு குழந்தை ஜாதத்துல 2ல செவ்வாய் இருந்தா அந்த குழந்தைக்கா நேர்ந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் கூடுதல் கவனமா இருக்கணும். எதை முடியுமோ அதை செய்யணும், எதை முடியாதோ அதை தொடக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதுல தெளிவா இருக்கணும். அப்படி பார்த்துக்கணும். இப்படி எடுத்துக்கிறோம். ஒரு துலா லக்னம், லக்கணத்திலேயே செவ்வாய் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கணும். ஒரு துலா லக்னம், லக்கணத்திலேயே செவ்வாய் இருக்காரு. அவர் 2ஆம் அதிபதி ஆயிடுறாரு. அவர் 5வது வீட்டை பார்க்கல. லக்கணத்துல செவ்வாய் இருக்கு, சனி இருக்கு. 5ஆம் அதிபதி சனி துலா லக்கணத்துல இருக்காரு, அங்கேயே செவ்வாய் இருக்கு. அப்ப 2 கூடையவர் 5 கூடையவர் 2 பேர் உட்கார்ந்து இருக்கு ஆகும். இங்கே நேர்த்திக்குடன் தொந்தரவு இருக்கு, இங்க உக்ரமா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனை பார்க்கும் போதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, யாருமே மறக்க மாட்டாங்க. ஆமா, நாங்க சாமிக்கு அதை நேர்ந்துக்கிட்டோம், இது கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் பாவத்துல இருக்குது, 8ஆம் இடத்தை பாக்குது. 8ஆம் இடத்துல இருக்குது, 2ஆம் இடத்துல 5 சம்பந்தப்படலைன்னா நேர்ந்துகிட்டதை மறந்துட்டாங்க, ஞாபகத்துல இல்லை. அவங்க என்ன பண்றது? குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், நான் என்னெல்லாம் நேர்ந்துகிட்டனோ அதை என்னால ஞாபகப்படுத்த முடியல, ஞாபகப்படுத்தி எடுத்துக்க, இல்ல காயம் இல்லாம என்கிட்ட இந்த வாங்கிக்கன்னு முழுசா மனப்பூர்வமா படையல் போடலாம். என்ன படையல் போடுறது? ஒரு கோயிலையும் ஒரு விதமான படையல் இருக்கும். அந்த கோவில் பூசாரிட்ட கேட்டு அந்த கோயில் அவர் என்ன சொல்றாரோ அந்த நியமத்தை படிக்க பண்ணிட்டு ஒரு டைம் பண்ணா, ஒரு டைம் பண்ணா போதும், வேற எதுவும் வேண்டியது இல்லை. அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குறுதி சரியான வாக்குறுதியா இருக்கணும். தவறும் பட்சத்தில் தண்டனைக்குரியதாக மாறிடும். அது கடவுள் கொடுக்கறது ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய இடங்கள்ல ஆட்டுக்குட்டியை கொடுக்குறேன், கோழியை கொடுக்குறேன், மாடு நேர்ந்து வரேன், கிராமங்கள் நிறைய உண்டு. நான் இயல்பா ஒரு கிராமத்துக்காரன். என் கிராமங்கள் இந்த நேர்த்திக்கடன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதெல்லாம் ஈஸியா கொடுத்துருவாங்க. மனுஷனுக்காக நேர்ந்துக்கிற போது மட்டும்தான் யோசனை இருக்கும். நான் சாமிக்கு தங்கத்தாலி வாங்கித்தான்னு ஒருத்தர் நேர்ந்துக்கிட்டார். அன்னைக்கு பவுன் விலை 5000 ரூபாய். காலப்போக்கில் அவர் கொஞ்ச நாள் ஆயிடுது. நாளைக்கு பொண்ணும் இன்னைக்கு பொண்ணு, இன்னைக்கு பவுன் ஒரு 90,000 ரூபாய் ஆயிரும்னு அவர் நினைக்கிறார். சாமிக்கு 2 பவுன்ல தாலினா 1.25 லட்சமா? சாமி பார்த்துக்க, சாமி முடியலைங்கிற. டேய், தண்டனைக்குரியது. அவர் பாருங்க, தாலி வாங்கி தரேன்னு சொல்றாரு, தாலி வாங்கி கொடுக்கல. அந்த குழந்தைக்கு வயசுக்கு அவரோட ஒரு பெண் குழந்தை இருக்கு, வயசுக்கு வருது, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. திருமணமாயி 3 நாள்ல பிரிஞ்சு வந்துருச்சுங்க வீட்டு. யாருக்கு தாரேன்னு சொன்னாரோ அந்த தாலியை கொடுத்தாட்டு இந்த தாலி தொங்குங்கிற மாதிரி கட்டிச்சு ஒண்ணு பாடுறாங்க. பஞ்சாயத்து பெருமாள் கோயில்ல, பெருமாள் கோயில்ல உண்டியில தாலி போறன்னு வேண்டிட்டீல, அங்கதான் இந்த பிள்ளைக்கு தாலி நடக்குமா நடக்காதுன்னு பஞ்சாயத்து. அவர் போய் உட்கார்றாரு, என்னமோ பேசுறாங்க, திரும்பி வர்றாரு, பிரசனம் பாக்குறாரு. புதனோட வீட்டுல செவ்வாய் இருக்கு, மிதனத்துல செவ்வாய் இருக்கு. புதன் பெருமாளுக்கு நேர்ந்து கொண்ட நேர்த்தி கடன் எதுவும் இருக்கா? அதை முதல்ல சரி செய்யுங்க, சால்வ் ஆயிடும். சாமி பவுன் இவ்வளவு வருதே சாமிங்க, பரவாயில்ல கொடுத்துருங்க. உண்டை கொடுத்துடுறாரு. 15 நாள்ல அந்த மாப்பிள்ளைக்கு என்ன கனவு வந்துச்சோ வந்து சத்தம் இல்லாம பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாரு. தனி குடித்தனமா இருக்காங்க. அவர் சொல்றாரு, இந்த இப்படின்னு சாமி கடனை வசூல் பண்ணுமான்னு கேட்கிறார். இந்த இடத்துல தெய்வத்தை விட்டுருங்க, பிரபஞ்சம் உங்களை க்ளோஸா பார்த்துக்கிட்டே இருக்கு. பிரபஞ்சத்திட்ட இருந்து யாரும் எந்த தவறையும் செய்ய முடியாது, எந்த தப்புல இருந்து தப்பிக்கவும் முடியாது. பிரபஞ்சம் ஒரு இயற்கை உங்களை சுத்தி 1000 கண்ணோட பார்த்துட்டு இருக்கு. சாட்சி பூதமாக பிரபஞ்சம் இருக்கு. அதனால நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை உங்களை சுத்தி தான் மிதக்கும். சொல்ற வார்த்தையை ரொம்ப கவனமா சொல்லணும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். வெல்லக்கூடிய வார்த்தையை சொல்லலாம், கொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி அது பலிதமாச்சுன்னா அது கொன்னே போடுங்கிறது தான் இதெல்லாம் பிரபஞ்சத்தோட தன்மை. சோ அதனால 2, 5, 8 தொடர்பு இருந்தாலும், இல்ல லக்கணத்துல செவ்வாய் தொடர்பு இருந்தாலும், செவ்வாயுடைய சேர்க்கை பார்வை 2, 5, 8ல இருக்கலாம், இல்ல லக்கணத்துல இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருடைய பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள், அந்த ஜாதகர்கள் நேர்ந்து கொள்ளும் போது கவனமாக நேர்ந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம். ஒருவேளை இதுக்கு முன்னால நான் நேர்ந்து இருக்கிறேன், என்னன்னு தெரியலன்னு ஞாபகம் வச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி குலதெய்வம் கோயில போய் அந்த கோவில் பூசாரி சொல்லக்கூடிய முறையில் ஒரு படையலை போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருங்க. உங்களால அந்த படையலுக்கு உடன்பாடு இல்லை, சில கோவில்கள்ல கிடா வெட்டுற வழக்கம் உண்டு, நானும் சுத்த செய்வோம், அப்ப எனக்கு கிடா வெட்டுறதுல உடன்பாடு இல்லை. ஆனா கோவிலுடைய
நியமம் என்னன்னா ஒரு கிடா வெட்டி பூஜை பண்ணணும்னு இருக்கும். அப்ப நான் என்ன செய்யறது அப்படி ஒரு கேள்வி இருக்கும். ஒரு கிடா வாங்கி கோயிலுக்கு விட்டுறலாம் பூசாரிட்ட. நீ என்னமோ பண்ணிக்க உன் பொருள், நீ வெட்டினாலும் சரி வச்சுக்கிட்டாலும் சரி தானமா கொடுத்துடலாம். அந்த கோயில் நியமத்துக்கான மொத்த செலவு ஒரு செலவை ஏத்துக்கலாம். அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் புண்ணிய காரியங்கள்ல சேரும். ஸோ அது மாதிரி நம்ம நேர்ந்து கொள்ளக்கூடியது நம்ம தகுதிக்கு உட்பட்ட மாதிரி. பிரச்சனை தீர்வுங்கிற அவசரத்தில் நேர்ந்துக்கிறாம யோசிச்சு நேர்ந்துக்கிறணும் அப்படிங்கறத திரும்ப சொல்றேன். அதுவும் நம் வாழ்வியலை பொருளாதாரத்தை தடை செய்கிறது. தேவையில்லாத வாக்குறுதிகளை எல்லாம் வல்ல இறைவனுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கறத திரும்ப சொல்றோம். நம்ம ஜிகாஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம அனுபவங்களை எல்லாத்துக்கும் போய் சேரணும் பதிவுல கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஜோசியம் படிக்கணும்னு விரும்புறோம். எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் நான் விரும்புறேன். அதுக்காக சிறந்த பாடத்திட்டங்களை உருவாக்கி நடத்திக்கிட்டே வரோம். படிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே நம்பர்ல முன்பதிவு செய்து படிச்சுக்கலாம். வரப்போற பிப்ரவரி 14ஆம் தேதி ஆன்லைன்ல நம்முடைய ஜோதிட அடிப்படை வகுப்பு மறுபடியும் தொடங்க காத்திருக்கிறோம். அந்த பிப்ரவரி 14ஆம் தேதி நடக்கக்கூடிய வகுப்பு ஜோதிடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க படிப்பதற்கு முன்னால் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு பாருங்க, படிச்சதுக்கு பின்னால் நீங்க எப்படி உங்களை அப்படியே அது வடிவம் அமைச்சிருக்கும். அப்படித்தான் நாங்க அவங்களோட சிலபஸ் நாங்க தீர்மானம் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருக்கும் ஏதேனும் ஒரு வகையில ஒரு ஜோதிடம் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக ஒரு ஒரு நண்பனா நம்ம கூட பயணிக்கும் உங்களை மாற்று கருத்து இல்லை. எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும். படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்து மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். அனைவருக்கும் நீண்டாய் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞானம் அனைத்து நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.